வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்பு. சின்ன வெங்காயம் சொல்லும் போது அந்த இனிப்பு தன்மை இருக்கும். அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் இந்த மூணுமே சேர்ந்து தான் இந்த சின்ன வெங்காய குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த புளிப்பு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. லைட்டாக தேங்காய் பால் போடும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்வீட்னஸ், அந்த காரம், புளிப்பு தன்மை மூணுமே சேர்ந்து தான் இந்த சின்ன வெங்காய பூண்டு குழம்பு இருக்கும். ரைஸோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அந்தளவுக்கு பிரமாதம். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் அப்படி தாராளமாக ஊற்றி தோசையில் எடுத்து தொட்டு சாப்பிட்டு போங்களா, அடாடா வாய் அப்படியே ஊறும். ஒரு தோசை, 2 தோசை, 3 தோசை சாப்பிட்டுட்டே போகலாம். அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் வறுவல். அதாவது நீங்கள் வீட்டில் கத்திரிக்காய் பொரியல் மசாலா பண்ணியிருப்பீங்கல்ல, இந்த ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கும். அதே டைமில் அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலா, அதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பவுடர் மசாலா போட்டு டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம். சின்ன வெங்காயம் 200 கிராம், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 50 கிராம், புளி 1 லெமன் சைஸ், தேங்காய் பத்தை 3 நம்பர், குழம்புத்தூள் 1.25 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு நம்ம முக்கியமானது என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நல்லெண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெய் விட்டு ரீஃபைண்ட் ஆயிலெலாம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. அதனால் நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம். கடுகு கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் வெந்தயம் போடுங்க. அதுக்கப்புறம் பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பச்சை கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இந்த பூண்டை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த பூண்டு வதங்குற அந்த வாசனையே சூப்பராக இருக்கும் குழம்பு முடித்த பிறகு. அதனால தான் 2 நிமிஷம் வதக்கணும்னு சொல்கிறேன். இதுக்கு பிறகு வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் 1/2 இல்லை 1/3 கட் பண்ணல, அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஏன் கேட்டிங்கன்னா, குக் பண்ணும்போது அந்த வெங்காயம் 1-2 உடைய ஆரம்பிக்கும். அதனால் நம்ம முழுசாக அப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பை ஃபினிஷ் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50% அளவுக்கு வதங்கியிருக்கு. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் பூண்டும் நல்லெண்ணெயில் வதங்கும் போது உங்களுக்கு அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும், ருசியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா வதங்கன்னு சொல்கிறேன். இதுக்கப்புறம் தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளி போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், மசாலா போட போகிறோம். நீங்கள் வீட்டில் குழம்பு பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இந்த வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி ஆகக்கூடாது இந்த ஸ்டேஜில். ஏங்கிட்டேன்னா நீங்கள் தொக்கு மாதிரி ஆனால் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் மாறிடும். அதனால் ஒரு 2 நிமிஷம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், உப்பு. குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மசாலாவோட அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறோம். 2 நிமிஷம் வதங்கி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த மசாலா அந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போகும். அதனால் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வரும். இந்த குழம்புக்கு, அதாவது சின்ன வெங்காயம் பூண்டு குழம்புக்கு வந்து குழம்புத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏங்கிட்டேன்னா இந்த இடத்துல புளி யூஸ் பண்ணுறோம். அந்த புளியும் குழம்புத்தூளும் கொதித்து வரும்போது ஒரு லைட் தின்னாக வரும் ஒரு கறி. அதே டைமில் கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்க மாதிரி இருக்கும். கிரேவி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கடைசியாக இப்போது இந்த மசாலா நல்லா கொதிச்சு வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த புளி, கருப்புளி யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கலர் மாறுமே தவிர ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் கருப்புளிக்கு. வீட்டில் இல்லாதவங்க வெள்ளைப்புளி, அதாவது புது புளி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி தண்ணி ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுறோம். கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பெருங்காயம். பெருங்காயத்தூளை மேலே போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வாசனையாக சூப்பராக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்த பிறகு கடைசியாக தேங்காய் பால் இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியதான். பார்த்தீங்களா, இந்த குழம்பு நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். அதாவது 3 பத்தை தேங்காய் சொன்னோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் தண்ணி ஊற்றி திக்கான தேங்காய் பால் யூஸ் பண்ணுங்கள்.
தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்காது இந்த குழம்புக்கு. அதனால் தேங்காய் பால் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 6லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணால் ரெடி. பார்த்தீங்களா, இந்த வெங்காயம் தக்காளி அப்படியே முழுசாக இருக்குல்ல, அதே டைமில் அந்த கிரேவி டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக திக்கான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்புனாவே. நான் சொன்ன மாதிரி கடைசியாக கொஞ்சம் நல்லெண்ணெய், கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட வெள்ளை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்களேன். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது கத்திரிக்காய் வறுவல். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். கத்திரிக்காய் 1/2 கிலோ, உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயம் தேவையான அளவு, முழு தனியா 3/4 டேபிள் ஸ்பூன், பச்சை வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 2 நம்பர், மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், பூண்டு 10லேருந்து 15 பல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தனியா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5 நம்பர், திருவிய தேங்காய் 2 பத்தை, புளி 1 சின்ன லெமன் சைஸ், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, கடலை எண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கத்திரிக்காய் ப்ரிப்ரேஷனுக்கு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் ஸ்லோ ஃப்ளேமில் போட்டு வறுத்து பவுடர் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷனில் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன், கடலைப்பருப்பு, இதுக்கு பிறகு முழு தனியா குவான்டிட்டி அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்தால் அந்த டேஸ்ட் மாறும். ஏன் கேட்டிங்கன்னா, முழு தனியாவில் ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர் உள்ள ஒரு ஸ்பைசஸ் தான். அதனால தான் நம்ம முழு தனியாக கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். வறுக்கிற டைமில் கொஞ்சம் பச்சை வேர்க்கலையும் போடுறோம். நீங்கள் இதே பவுடர் மாதிரி பண்ணுறீங்க, அதாவது உதிரியாக வர மாதிரி நினச்சிங்கன்னா அந்த டைமில் வேர்க்கலையே தனியாக வறுக்கணும். எண்ணெய் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இப்போ டைரெக்டாக இதை வறுத்து அப்படியே கொஞ்சம் அந்த மசாலாவில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதில் வேர்க்கடலை போட்டிருக்கேன், மிளகும் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். அப்படி இல்லைனா கலர் மாறிடும், வாசனை இருக்காது. அதாவது வறுத்த அந்த மசாலா அந்த பவுடர் வாசனை வராது சொல்கிறேன். இப்போது வறுத்து முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த தேங்காய் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் போட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக வறுக்க ஆரம்பிங்க. அந்த டைமில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். இந்த எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, காரணம் இருக்குது, சீக்கிரமாக வறுக்கலாம், அதனால் எண்ணெய் போடுறோம். அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் போட்ட பிறகு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும், டைம் எடுக்கும். அதனால தான் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ வறுத்தாச்சில் இதை அப்படியே இன்னொரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். மாற்றின பிறகு சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் அதே மண்சட்டியில் தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் போட்டிருக்கோம். அதாவது தாளிச்சிட்டு அந்த கத்திரிக்காய் குக் பண்ண போகிறோம். அதனால் கடுகு, சீரகம் தாளிப்பாக போட்டிருக்கோம். இப்போ கடுகு போட்டாச்சு, சீரகம் போட்டாச்சு. அடுத்தது பூண்டு. இந்த பூண்டு போட்ட பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் ரொம்ப ஃபைன் சாப் பண்ண வேண்டியதில்லை, ஒரு ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடலாம். இதுக்கு பிறகு பச்சை கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். ஒரு 30 to 40% அளவுக்கு வதங்கி வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். வெங்காயம் அதிகமாக வதங்கினா டேஸ்ட்டு மாறும், டெக்ஸ்சர் கொடுக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 30 to 40% அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும் சொல்கிறேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி, மஞ்சத்தூள், தனியா பவுடர் இந்த இடத்துல அதிகமாக போட்டிருக்கோம். சில்லி பவுடர் கம்மியாக போடுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி டேபிள் ஸ்பூனில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
இதுக்கு பிறகு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா குக் பண்ணுற டைமில் கட் பண்ணி வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் போடுறோம். இதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பெருங்காயம் தேவையான அளவுக்கு போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். ஃபஸ்ட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரும். அதாவது ஒரு 10% நல்லா வதங்கிட்டோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு போடுறோம். இந்த இடத்துல கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை ஊற்றுறோம். ஊற்றின பிறகு திருப்பி நம்ம குக் பண்ணுறோம். ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுடுறேன். அதாவது 90% இல்லை 100% வேக வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 50% அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதாவது ஃபைனாக அரைக்க முடியாது, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துடணும். இந்த மசாலா 2 விதமாக அரைக்கலாம். ஒன்று உதிரியாக அரைக்கலாம் பவுடர் மாதிரி, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான பிறகு தேவையான கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து திருப்பி நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பவுடர் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் வெந்திருக்கா செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி திருப்பி நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் 100% நல்லா வேகக்கூடாது. ஒரு 90% அளவுக்கு வெந்து வர டைமில் ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்பைசஸ் பவுடரை இதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அப்படியே மேலோட்டம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் ப்ரிப்ரேஷன் ரெடி.